அண்ணா எங்கேருந்து வரீங்க? காரைக்குடி. சுக்கராய ஸ்வாஹா, சைடில் போடு. சோமாய ஸ்வாஹா, புதாய ஸ்வாஹா. அண்ணாமலை பிரசாதம் வாங்கி கோபால் என்பவர் எங்கிருந்தாலும் இங்கே விளம்பரம் பண்ணக்கூடிய இடத்துல இருந்தாலும். எல்லாருக்கும் வணக்கம். மகாலய அமாவாசையில் நிரம்பி வருகிற பக்தர்கள் கூட தான் நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். மகாலய அமாவாசை சிறப்புகளை பார்க்கலாம் வாங்க. பித்ரு தோஷம், பித்ரு சாபம் எதுவாக இருந்தாலும் மகாலய அமாவாசையின் போது விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்தா, மற்ற அமாவாசைகளில் தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தால் கூட அந்த தாக்கம் குறைஞ்சிடும்னு சொல்லிடுறாங்க. கடலில் தீர்த்தமாடி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் இருக்குது. இருந்தாலும் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தக்கரில் தீர்த்தமாடி ராமநாத சுவாமியை வணங்குறது ரொம்ப சிறப்பான ஒன்றுங்க. பாருங்களேன், காலையில் அக்னி தீர்த்தக்கரையில் எவ்வளவு கூட்டம்னு. பக்தர்கள் நெரிசலில் பயங்கரமாக இருக்குது. காலையில் அக்னி தீர்த்த கடற்கரை அதிகபட்சம் தர்ப்பண நாளே அமாவாசைக்கு ராமேஸ்வரம் தாங்க நிறையா பேர் வர்றாங்க. அதிகாலையில் 3:30 மணிலேருந்து ஆரம்பிக்கிறது. விடிய விடிய தீர்த்தமாடி தர்ப்பணம் கொடுத்துட்டே தாங்க இருப்பாங்க. அன்னைக்கு நாள் முழுக்க ஐயருங்க நிறையா பேர் அந்த தீர்த்தக்கரை ஃபுல்லாகவே இருப்பாங்க. உள்ளூர்கள் மட்டும் இல்லை, வெளியூர்களில் இருந்துமே வந்து ஐயருங்க தர்ப்பணம் கொடுத்துவாங்க. ஏன்னா ஏகப்பட்ட பேர் வரனால லைனில் நின்று தான் ஒவ்வொருத்தவங்களும் தர்ப்பணம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இங்கே ஐயருங்க நிறைய பேர் இருந்தாலும் வெயிட்டிங் டைம் நம்மளுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். மகாலய அமாவாசைக்கு அக்னி தீர்த்த கடற்கரையில் குவிந்திருக்கிற பக்தர்கள் கூட கவனிச்சிங்களா? அண்ணா எங்கேருந்து வரீங்க? காரைக்குடி. காரைக்குடி. சரி சரி. தரிசனம் இனிமேல் தான் பார்க்கணும். நேற்று பார்த்துட்டோம். நேற்று பார்த்துட்டீங்களா? அமாவாசைக்காக வந்தீங்களா? சரி, நல்லதுங்க. அமாவாசை அன்னைக்குன்னு ராமேஸ்வர தீர்த்தக்கரை ரொம்பவே ரஷ்ஷாக இருக்குங்க. எல்லாரும் போய் வழிபாடு பண்ணிட்டு தர்ப்பணம் கொடுக்கறது, தீர்த்தம் மாறுறதுன்னு அவங்கவுங்க வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. யாருக்கு தர்ப்பணம் கொடுக்க வந்திருக்கீங்க? அப்பாவுக்கு. இப்போதான் வரீங்களா இல்லை எப்போவுமே வருவீங்களா? இல்லை, இப்போதான் முதல் தடவை. சரிங்க. இப்போதான் 1 வருஷம் தான் ஆகுது. சரிங்க. இந்த அழகான காட்சியை கவனிச்சிங்களா? ஒரு குடும்பமே மொத்தமாக சேர்ந்து அவங்க முன்னோர்களை வழிபட்டு இனிமேல் நடக்கிற விஷயம்லாம் நல்லபடியாக நடக்கணும், நாங்கள் சேர்ந்து தவறுகளெல்லாம் மன்னிச்சுக்கிறோன்னு சொல்கிற மாதிரி வேண்டி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு கூட்ட நெரிசலாக இருந்தாலும் ஒருத்தவங்க முகம் சுழிச்சுக்கிறாம அவங்கவுங்க வேலைகளை அவங்க சரிவர செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தர்ப்பணம் கொடுக்கறதுக்குமே ஐயருங்கள்ட்ட ரொம்ப அதிகப்படியாக சண்டை போடாமலும், எங்களுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லாமலும், ரொம்ப வெயிட்டிங் டைம் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் ஒருத்தர் பின் ஒருத்தராக நின்று தான் தர்ப்பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க நம்மளை எந்த விதமான கஷ்டமும் படுத்தலை. பாருங்க, ஒரு அக்கா ஹாய் சொல்கிறாங்க. மகாலய புண்ணியகாலே பிண்ட பிரதானம் விதிரியஜ்ஞம் திலதர்மணம் கரிஷ்யே. சிவநாத் விஷ்ணு என்ன கோத்திரம்? என்ன கோத்திரம்? இறுதியா சிவகோத்திர உத்பவஸ்ய. உங்க அப்பா பேரு, அப்பாவோட அப்பா பேரு, அவரோட அப்பா பேரு. இன்னொரு உருளை கேள்வி, அம்மாவோட அப்பா பேரு, அம்மாவோட அம்மா இருக்காங்களா?
பாட்டி காவல்துறை அறிவிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் துரைசாமிபுரம் பிதாமகி ஊரைச் சேர்ந்த அம்மா செய்யக்கூடாதா? கணவதி அம்மாள் ஆம்பளை தான் செய்யணுமா? கணவதி என்பவர் அம்மாவின் மூக்கம்மாள் பெயர் எஸ் கணபதி. நில்லுங்க. அவர்களின் அம்மா மற்றும் சித்தி மூக்கம்மாள் பாப்பா இருவரையும் காணவில்லை. அவர்கள் அக்னி தீர்த்தம் ஆசிரியர்களே உள்ள புறக்காவல் நிலையத்தில் கணபதி என்பவர் காத்துக் கொண்டிருக்கிறார். பிண்ட தேவதாயை யாராவது தெரிந்தால் சமஸ்த அபிவிருத்தி ஆசிரியர்கள் புறக்காவல் நிலையத்துக்கு அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிண்ட தேவதாயை நமோ நமः சமஸ்த உபச்சாரானே சமர்ப்பயாமி. நல்லா மூதாதை நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க. இந்த பழத்தை அதில் வைங்க, அப்படியே அங்கேயே வைங்க. இது அப்படியே நைவேத்தியம் பண்ணுங்க. பிண்ட தேவதாயை வைங்க. நமோ நமः சமஸ்த உபச்சாரானு வைங்க. சமர்ப்பயாமி. எப்படி பிண்ட வைக்கலாம், அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா பாட்டி கொண்டு பாட்டி அது மாதிரி எல்லாம் திருப்தியத வரிசையா என்ன தண்ணி விடுங்க. சொல்றீங்களா? திருப்தியத காவல்துறை அறிவிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் துரைசாமிபுரம் உப்பூர்மன்றம் ஊரைச் சேர்ந்த கணபதி என்பவரின் ரொம்ப கீழே வைங்க. அம்மா மூக்கம்மாள் மற்றும் சித்தி பாப்பா கையில் வைங்க. என்பவரை காணவில்லை. பிண்ட பித்ரே கணபதி என்பவர் தேவதாயை நமோ நமः மம ராகுணமஸ்ய பித்ருசாப சர்ப்பசாப நாகசாப தோஷ நிவர்த்தியர்த்தம் குடும்பக்ஷேம அபிவிருத்தியர்த்தம் ஆயுஷ்மது ஆயுர்தேவதா அமிர்தமிருத்யுஞ்சய தேவதா ஹவனம் கரிஷ்யே. ஒரு குச்சியா அக்னி வைங்க. யமாய ஸ்வாஹா தர்மராஜாய ஸ்வாஹா மிருத்யவே சொல்லுங்க. மிருத்யவே ஸ்வாஹா அண்டகாய ஸ்வாஹா வைவஸ்வதாய ஸ்வாஹா காலாய ஸ்வாஹா ஔதும்பராய ஸ்வாஹா ரத்னாய ஸ்வாஹா பரமேஷ்டினே ஸ்வாஹா சித்ராய ஸ்வாஹா சித்ரகுப்தாய ஸ்வாஹா அநாதி நிதனானந்த சங்கு சக்கர கதாதர அக்ஷயம் திலஹோமேன பித்ருசாபம் யபோஹய அநாதி நிதனானந்த சங்கு சக்கர கதாதர அக்ஷயம் திலஹோமேன அவனை சூட இருக்கா பாரு பக்கத்தில். அவன் சூட இருக்கா பித்ருசாபம் யபோஹய. அதில் அக்னியிலே காட்டு பிடிச்சிடும். தூக்கினா எரியாது, அப்படியே வை எரியும். எங்க அக்னி பற்ற வைக்கிறியோ அந்த இடத்துல வாயு வந்துடும். எங்க நெருப்பு பற்ற வச்சாச்சுன்னா உடனே ஆட்டோமேட்டிக்காக காற்று வந்துடும். சூட தூக்கி பிண்ட தேவதாயை யஜ்ஞேஸ்வராயை கை ஜாக்கிரதை. நமோ நமः சமஸ்தோபச்சாரான போட்டு சமர்ப்பயாமி. குடும்பத்தில் உள்ள பித்ரு சாபம் சர்ப்பசாபம் நாகசாபம் எல்லா தோஷங்களும் நிவர்த்தியாகி அக்னியில் எப்படி எல்லா திரவியங்களும் பஸ்மமாகுதோ அது மாதிரி குடும்பத்தில் உள்ள எல்லா சாபங்களும் பஸ்மமாகி எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும். நவகிரகத்தை நல்லா பிரார்த்தனை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போடுது. இங்கே ஆதித்யாய ஸ்வாஹா அங்காரகாய ஸ்வாஹா சுக்ராய ஸ்வாஹா சைடில் போடும் சோமாய ஸ்வாஹா புதாய ஸ்வாஹா பிருகஸ்பதையே ஸ்வாஹா சனிஷ்சராய ஸ்வாஹா ராகவே ஸ்வாஹா கேதவே ஸ்வாஹா. எல்லாத்தையும் நல்லா போட்டு அக்னி நல்லா சூரியனை பிரார்த்தனை பண்ணிக்க. குடும்பத்தில் உள்ள எல்லா சாபங்களும் அக்னி எப்படி பஸ்மமாக்குதோ அது மாதிரி பஸ்மமாக்கி காலகாலத்தில் கல்யாணம் ஆகி குழந்தை பேரெலாம் வந்து அம்மா ஆரோக்கியமாக இருக்க நல்லா வேண்டிக்க. ஒரு நிமிஷம் சூரியனை பிரார்த்தனை பண்ணிக்க.
போட்டில அப்படியே அக்னியை பிரார்த்தனை பண்ணுங்க. மெதுவா எந்திரிச்சுட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளுங்க, நமஸ்காரம் பண்ணுங்க. தட்டு அப்படியே இருக்கட்டும். மெதுவா எந்திரிச்சு நமஸ்காரம் பண்ணுங்க. நீங்களா தள்ளுங்க, அப்படியே தள்ளுங்க, நமஸ்காரம் பண்ணுங்க. விழுந்து கும்பிடுங்க. வர வெயிட் பண்ணலாம். யஜ்ஞேஸ்வராய நமஹ, பிண்ட தேவதாயை நமோ நமஹ, சமஸ்தோபசாரான் சமர்ப்பயாமி. எதுவும் அப்படியே கீழே உட்காந்துக்கோ. கையில் உள்ள தர்பை எடுத்து அதில் போட போதுமா? தட்சணையை தட்டில் வச்சுங்க. மீண்டும் அறிவிப்பு. தேனி மாவட்டம் கேஎஸ்புரம் ஊரைச் சேர்ந்த சேகர் அவரின் தாத்தா சின்னையா என்பவர் காணவில்லை. அவர் எங்கிருந்தாலும் உடனடியாக அக்னி தீர்த்தக்கரை உள்ள புறக்காவல் நிலையத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சாமி வணக்கம் சாமி. தேனி மாவட்டம் கேஎஸ்புரம் ஊரைச் சேர்ந்த டெல்லி சுரேஷ் தானே? அவரின் தாத்தா சின்னையா என்பவரை காணவில்லை. அவர் எங்கிருந்தாலும் உடனடியாக அக்னி தீர்த்தக்கரை உள்ள புறக்காவல் நிலையத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சொல்லுங்க. மந்திர சாத்துன்யம் தட்ட கையில் எடுத்துங்க. பிராமணாய சம்பிரதே ஓம் தட்சதே. அப்படியே மெதுவாக எந்திரிச்சு எல்லா பதார்த்தத்தையும் கொண்டு கடலை போட்டுங்க. தட்டை மட்டும் கொடுத்துருங்க. இடுப்பை நினைச்சிருங்க, குளிக்க வேணாம். சாமி வணக்கம் சாமி. ஏற்கனவே சாமி வந்து ஆடி அமாவாசை சிறப்பாக சொல்லியிருந்தாங்க. சாமியோட பேர் டெல்லி சுரேஷ். இப்போ மகாலய அமாவாசை சிறப்பாக சொல்லுங்க சாமி. மகாலய பட்சம் அப்படின்னு ஆரம்பிச்சா பிரதமையிலேருந்து ஆரம்பிச்சு பிரதம வரைக்கும், சுக்லபக்ஷ பௌர்ணமி முடிஞ்சு மறுநாள் வர்ற பிரதமையிலேருந்து ஆரம்பிச்சு நாளைக்கு வரைக்கும் பக்ஷம்னு பேர். இது வந்து மகாலய பட்சம். இந்த 15 நாளும் 16 நாள் கணக்கு. பிராமணர்களுக்கெல்லாம் தர்ப்பணம். 16 நாளுமே வேற தேவ காரியங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது, பிதர்களுக்கு தான் முக்கியத்துவம். ஏன்னா எப்படி இப்போ இந்த 16 நாளும் பிதர்கள் பூமியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. அதனால தான் பங்காளிகள், சித்தப்பா, பெரியப்பா, அண்ணா, தம்பி இந்த மாதிரி எல்லாருக்கும் போய் மோட்சம் எல்லாருக்கும் போய் சேர்றது அந்த பிதர்களுக்கு மட்டும்தான். இந்த வருஷத்தில் 15 நாள். நாளையிலேருந்து தேவாலயங்கள் அது வரிசையாக அடுத்தடுத்து தீபாவளி, பொங்கல் வரிசையாக இனிமேல் சுப காரியங்களாக வரிசையாக நடக்கும். சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். சார் தீர்த்தமாடி தர்ப்பணம் கொடுத்த பிறகு இங்கே இருக்க கோவிலில் வந்து சாமி கும்பிட்டு சூடம் பொருத்தி வச்சுட்டு திரும்ப வழிபாடு பார்க்க கிளம்பிடுவாங்க. கோவில்களில் திருவிழானாலும் சரி, சிறப்பான விசேஷனாலும் சரி, பங்கு பெறுற முதல் விஷயம் கடைகள் தான். கடைகள் இல்லைன்னா அந்த தெருவே வெறிச்சோடி போயிருங்க. கடைகளுக்கு அப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அன்னதானம். ஏன்னா காலையில் வந்து கடலில் குளித்து தர்ப்பணம் கொடுத்த பிறகு, இறை வழிபாடு முடிஞ்ச பிறகு நம்ம மனசு தேடுற ஒரே விஷயம், மனசில் நம்ம வயிறு தேடுற ஒரே விஷயம் அன்னதானம், சாப்பாடு. ராமேஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும் வீதி எங்கும் அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்குங்க. அங்கங்கே ஒரு மடம் இருக்கும். மடங்களில் அன்னதானம் கொடுத்துட்டே இருப்பாங்க. எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ராமேஸ்வரத்தை பொறுத்த வரையில் நம்ம காசு இருந்தால் தான் சாப்பிட முடியும், அந்த மாதிரிலாம் கிடையாது. 4 அடிக்கு ஒரு இடத்துல அன்னதானம் கொடுத்துட்டே இருப்பாங்க. பாருங்க, சாப்பாடு, மோர்னு எல்லா வகையிலையும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சூப்பராக அன்னதானம். போட்டு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ரன்னிங்கில் போயிட்டா எல்லாம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் மதுரை கிராஸ் பண்ணதுமே மதுரைக்கு முன்னாடி திருப்பூர் மழை இல்லை, புதுவை சரியான மழை. கோபுரத்தோட அழகை கவனிச்சிங்களா? சூப்பராக இருக்கல. மேகக்கூட்டத்துக்கு முன்னாடி ராமேஸ்வர கோயிலை தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் கூடுறதுக்கு இதுவும் ஒரு காரணங்க. ராமேஸ்வரம் சொன்னால் ஒரு பெரிய கோவில், பெரிய இடம். அதுவும் மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்தால் நிறைய சைட் சீயிங் இடங்கள் இருக்குது. ஒரு ஃபேமிலியோட ஒரு 2-3 நாள் வந்துட்டு நீங்கள் செலவு பண்ணாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்மளுக்கு விசிட் பண்ணுறதுக்கு.
எங்கிருந்தாலும் விளம்பரம் நடத்துவாங்க. கிழக்கு கோபுர வாசல் அப்படி இல்லைன்னா கிழக்கு கோபுர வாசல் வந்து அங்கே காவல்துறை அதிகாரி இருக்கிறாங்க, அவங்கள தொடர்பு கொள்ளுங்கள். சிவகாசியை சேர்ந்த சங்கிலி கருப்பன், சிவகாசியை சேர்ந்த சங்கிலி கருப்பன் எங்கே இருந்தாலும் இங்க வாங்க. உங்க கூட வந்த உங்க லட்சுமி அம்மாள், லட்சுமி அம்மாள் இங்க விளம்பரம் பண்ற இடத்துல ஒரு 1/4 மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க. சங்கிலி கருப்பன், சிவகாசி. பெப்பி ஃபிஷிங் சார், யூடியூப் சேனல். யூடியூப் சேனலா? ஆமாம், பெப்பி ஃபிஷிங். நீ கூட்டம்னா போய் வந்துட்டீங்க, முன்னாடி வந்து நல்லா ரசம் வந்துச்சு. அன்னதானம் வழங்குறதே பெரிய விஷயம் தானே. கூட்டமாக இருந்தானே வருவாங்க. இருந்தாலும் கொஞ்சம் தெரியும்ல. யூடியூப் என்ன யூடியூப் அது இதாகும். வாங்கிங்க சாம்பார். அன்னதானம் வாங்கிக்கிங்க வாங்க. அண்ணாமலை பிரசாதம் வாங்கிக்கிங்க வாங்க. ஐயா வாங்க. அன்னதானம் பிரசாதம், அன்னமலை பிரசாதம் வாங்கிக்கிங்க வாங்க. அன்னதானம் அண்ணாமலையார் பிரசாதம் வாங்க வாங்க அண்ணாமலையார் பிரசாதம் வாங்க 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 அண்ணாமலை பிரசாதம் வாங்கிக்கிங்க வாங்க. அரோரா 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 ஐயா, அமாவாசைக்கா வியாபாரம் பார்க்க வந்திருக்கீங்களா? எந்த ஊரில் வந்திருக்கீங்க? மதுரை. எப்பயும் அமாவாசைக்கு மட்டும் வருவீங்களா இல்லை மற்ற நாள் பங்குனித்தரத்துக்கு? பங்குனித்து வருவீங்க. வியாபாரம் பரவாயில்லையா இன்னைக்கு? சும்மா தான், கூட்டமே கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. என்ன சரியா? பெப்பி ஃபிஷிங்கா? ஏன்னா எப்பயும் மாதிரி கூட்டம் இல்லையா? ஏன்னா சனி ஞாயிறு கூட்டம் இறங்குனதுனால அமாவாசை கூட்டம் இறங்கு கூட்டம் இல்லை என்ன. ஆனால் நிறைய மகாலய மாதம், பெரிய மாதம் நிறைய எதிர்பார்த்தோம் கூட்டம். என்ன கூட்டம் எதிர்பார்த்தோம். வந்து பஸ் உள்ள ஆட்களை சுற்றி விடுறாப்புல. சரி, ஸ்ட்ரெயிட்டாக விட்டோம்னா கூட்டம் அதிகமாக விளம்பரம் பண்ணும்போது அவங்க மேற்கு கோபுர வாசலோ, தெற்கு கோபுர வாசலோ, அக்கிரிமூர்த்த கடற்கரையோ, வடக்கு கோபுர வாசலோ அல்லது சன்னிதானத்துக்குள்ளேயே நின்னா எப்படியும் அவங்க உங்களை வந்து சந்திக்க ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் ஆகும். நீங்க ஓயாம எனக்கு பண்ணுங்கன்னா அது வந்து எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? எங்களுக்கு மன உளைச்சலை நம்பியூரா? சாமி தரிசனம் பார்த்தாச்சா? மறுபடியும் நாங்கள் கண்டிப்பாக விளம்பரம் செய்வோம். ஏறத்தாழ அவங்களோட சேர்த்து அனுப்பிக்கிட்டே இருப்போம். அதனால தயவு செய்து அந்த கோபால் என்பவர் எங்கிருந்தாலும் இங்கே விளம்பரம் பண்ணக்கூடிய இடத்துல ஏறத்தாழ ஒரு 3 மணி நேரத்துக்கு மேல இருந்தார் கோபால். வயதானவர், காணி வேண்டி கட்டியிருந்தாரு, முடி போட்டிருந்தார். தர்ப்பணம் கொடுத்து தீர்த்தம் மாறின பிறகு வெளியே இருக்க சாமிகளை கும்பிட்டுட்டு ராமநாத சாமி தரிசனத்தை பெறணும்னா ஒரு மிக நீண்ட வரிசையில் நின்று தாங்க வர முடியும். எப்படி சொல்கிறது, ஒரு சாமி பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த மாதிரி கூட ஆகலாம். ஏன்னா ராமநாத சாமி கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில்னால மகாலய அமாவாசைக்கு சொல்லவே தேவையில்லை. ஆனால் எப்பவும் விட வழக்கமாக இந்த வருஷம் வந்துட்டு குறைவாக தாங்க இருக்கு கூட்டம். ஏன்னா சனி ஞாயிறுகள்லேயே கூட்டம் வந்துட்டு போன மாதிரி அந்த டீக்கடை அண்ணன் சொன்னாங்கல்ல, அது மாதிரி தான். இங்கே பாருங்கள், ஒரு அப்பா அவங்க பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டே இருக்காரு. அவரை நம்ம சேஸ் பண்ணிட்டு போய் அந்த பாப்பாவை பார்ப்போம் வாங்க. பார்த்தாச்சுங்க பாப்பாவை. மகாலய அமாவாசையோட சிறப்பும் ராமேஸ்வரத்தோட தரிசனத்தையும் இன்னைக்கு நம்ம கண்டு கழிச்சிருப்போம். நீங்களும் மகிழ்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
இந்த முறை ராமேஸ்வரம் மகால் அமாவாசைக்கு உங்களால் வர முடியலனா கூட அடுத்த முறை சாதாரணமாக வந்து ராமேஸ்வரத்தை பாருங்க, இங்கே நிறையா சுற்றி பார்க்க இடங்கள் இருக்கு. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com